கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தாவேக்கா சோஷியல் மீடியாவை வச்சு இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த சோஷியல் மீடியாவிலேருந்தே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய பேர் விஜய் அவர்கள் மீது ஒரு சில பர்சனல் அலிகேஷன்ஸ் போடும்பொழுது நிறைய பெண்கள் நீங்கள் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறவங்களே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது, ஒரு பெண்ணை இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் யாரையும் விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேர் நிறைய அந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் இல்ல அந்த விவகாரத்துல ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சின்ன குறுக்கீடு. அந்த விவகாரத்திற்கு பிறகாக விஜயோட செல்வாக்கு கொஞ்சம் சரிந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பா அவங்களுக்குள்ளே நடத்தினதுல இன்டர்னல் சர்வேல தெரிய வந்ததாக சொல்றாங்க. சார் அந்த மாதிரி விஷயங்கள் இது ஒருத்தருடைய பர்சனல் அப்படிங்கிறது இல்லை. விஜய் அவர்களுக்கு உங்களுக்கு 22-23% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் நெருங்க நெருங்க அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்க பாருங்களேன், 2000 அது கூட ஒரு காரணமா பிஜேபி கூட சேர்ந்து போகலாம். ஏன்னா செல்வாக்கு குறைஞ்சது அப்படின்னா இங்க சஸ்டைன் ஆக முடியாதுன்னு நினைச்சு அந்த கால எடுத்துருக்காங்க. பிஜேபி அப்படிங்கிற முக்கியமானது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, செல்வாக்கு சரிது அப்படி கூடுதுன்றதெல்லாம் தாண்டி தனியாக நின்னா ஜெயிக்கவே முடியாது. அது யதார்த்தமான உண்மை. நிறைய விஜய் ரசிகர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவர் முதலமைச்சராக ஆயிடுவார், எத்தனை சீட்டு வாங்கிப்பா முதலமைச்சர் ஆவானா, 4 சீட்டு வாங்கினாவே முதலமைச்சர் ஆகிடுவாருன்றாங்க. இப்போ அவங்க கனவுலெல்லாம் மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறார் அப்படின்னா, அவர் இந்த முதல்வர் கனவு இல்லை அவங்கள நம்பக்கூடியவங்க இருக்காங்களா ஜென்சி அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. ஒரு 118 எம்எல்ஏ வரணும் அப்படின்ற அந்த புரிதலே இல்லாதவர்கள். அப்போ அவங்களையும் வச்சு கூட விஜய் மேபி இதுக்கு மேலே, ஏன்னா அவர் நினச்சதெல்லாம் ஃபெயிலியர். சிவபிரியன் அழகாக கூட்டிகிட்டு காமிச்சார். அவர் குண்டு பிளாஸ்ட், அதாவது குண்டுன்னது அவர் இந்த பிளாஸ்ட்டு பாட்டை சொன்னார். பிளாஸ்ட்டு தளபதி விஜய்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி 20% 30%லாம் சொன்னார். அதுக்கும் ஒரு படம் இருக்குது, 2000 4000 6000 போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் மாமா பிஸ்கோத்துன்ற மாதிரி முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இவர் நிறைய சிவபிரியன் அவர்கள் படம் பார்க்கணும். அப்போ தான் விஜய் டீகோட் பண்ண ஒரு முயற்சி பண்ணார். நானும் பார்த்தேன், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார், அவரால் முடியல. நீங்கள் படம் பார்த்து ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தான் டீகோட் பண்ண முடியும். இவர் ஃபுல் டைம் அரசியலை வச்சு டீகோட் பண்ண பார்க்குறாரு அவரோட அனுபவத்தை வைத்து. அது ரொம்ப கடினம், ரொம்ப சிரமப்படுறதுல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜயை ஒரு ஃபேன் ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தலைமை இடத்துல வச்சு தான் பார்ப்பாங்க. ரசிகர் மனப்பான்மை மட்டும் இல்லை சார். மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி வில்லனா இருந்தால் ஒத்துப்பாங்க சார். ஆனால் விஜய் சேதுபதி படத்தில் விஜய் வில்லனா இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க சார். அதுதான் சார் ரசிகர் மனப்பான்மை. அதை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த ரசிகர்கள் தான் விஜய் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அதில் பார்த்திபன் சொன்ன மாதிரி நிறைய பேர் கன்வெர்ட் ஆவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த எழுச்சி இருக்குமா, அந்த காஷ் இருக்குமா? விஜய் அவர்கள் இப்போ சொல்கிறார்ல, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. எதுவுமே அவர் சொன்னது எதுவுமே நடக்காது இப்படி கூட்டணிக்கு போனார்னா. ஒருவேளை அவர் கூட்டணிக்கு இன்னும் கூட எனக்கு என்னன்னா, அவர் ஓரளவுக்கு திங்க் பண்ணி இல்லை நமக்கு வேணாம், இந்த எலெக்ஷனில் நாம் தனியாக போகலான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் அதிகமாக பார்க்குறேன் பர்சனலாக. ஏன்னா இது என்ன ஆகும்னா, விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும்.